சின்ன கண்ணூர் மண் கண்டெடுத்த எங்க அகமுடியார் வம்சத்திலே பிறந்த என் அன்பு அத்தான் மானாமதில் வசிக்கக்கூடிய திறமையான பேச்சாளர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கும் பணியுரையக்கூடிய அனைத்து அன்பு தோழர்களுக்கு நன்றி. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா இனியா இனிமையாக கேட்கோதையா. பாசத்தை வச்சாரையா பண்பாக பேசினாரையா நாடக மேடைக்கு வரும்படியை கேட்டுக்கொள்ள என்ற முதலாளி பேரு சொன்னால் மழையும் பெய்யும் அந்த முதலாளி. தொடர்ந்து இனியா ரேடியோஸ்க்கு வாய்ப்பளித்து வரும் மணியாருடைய ஐயனார் கோவில் பங்காளிகள் அனைவருக்கும் இனியா மின்னொலியின் சார்பாகவும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி வட்டம் எம் புதுக்குளம் குரூப் கட்டாளங்குளம் கிராமத்தில் இருக்கும் மணியாருடைய ஐயனார் மற்றும் சேலக்காரியம்மன் கோவில் உற்சவத்தை புறவி எடுக்கும் உற்சவத்தை முன்னிட்டு இந்த வள்ளிதர்ம நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்திற்கு ஆர்மனிஸ்டாக வாசிக்கும் அருமை தம்பி பாலச்சந்தர் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக இந்த சால்வை அணிந்து கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக ஆல்ரவுண்டாக மிருதக வித்துவான் சிங்கத்துறை அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக ஆல்ரவுண்டாக வாசிக்கும் குலசேகரநல்லூர் மதன் பாபுக்கு இந்த பங்காளிகள் சார்பாக இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக சீன் தாளம் முத்துராஜ் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். எங்களது இசைக்கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் பொன்னாட போற்றி கௌரவப்படுத்திய பங்காளிகள் சார்பாகவும் மற்றும் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் கலா ரஷ்ய அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு சிறந்த மொழிகள் நல்லதொரு மொழிகள் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஸ்தாபனம் இனியா ஆடியோஸ் ரேடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மனமான நன்றி. வணக்கம் வணக்கம். இங்கு சிறந்த முறையில் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கும் திருநாவுக்கரசு அன்பு அண்ணாவுக்கு எங்களது கலைக்கும் சிறப்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க போய் ஓடியா
சிறப்பான முறை பேரன்புகள் சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த திறமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது திறமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், காளிகள் குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அப்படி செய்வோம். அப்படி நீங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. நாங்களாம் தப்பே செய்ய மாட்டோம். ஏய் மதன், தப்பு செஞ்சாத்தான் வாழ்க்கையில ஒரு மனுஷன் நல்ல இடத்துக்கு போக முடியும். நம்ம எல்லாமே சரியாவே பண்ணோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியுமா? மனுஷ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இருந்தாதான் கோயில்ல சாமிக்கு அர்ச்சனை. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்த மாட்டான் சாமிக்கு. அதே நாசமா போட்டு கோயில படுத்துட்டு 30 வாட்டி உருளுவியான். என்ன காரணம்? அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா தான் சாமியை தேடுறோம். அப்ப பிரச்சனை வர்றது நல்லதா கெட்டதா? நல்லது. ஊசி போடுவோம். ஆமா, காய்ச்சல் எடுத்தாலே ஊசி போடுவோம். எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் இருக்கு. ஆக பிரச்சனை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ம வந்திருக்க வேலையை சிறப்பா பார்க்கணும். நல்லது ஒரு முறையில் அருமையான நாடகம் நடக்கின்ற நாடகம் உங்கள் முன்னால் மிக பக்தி பரவசமூட்டக்கூடிய இன்றைய தினம் சிறப்பான முறையில் எப்பேற்பட்ட நாடகங்கள் நமது மேடையில் நடந்திருந்தாலும் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான ஒரு நாடகம். வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் இட்ட கிராமத்தில் இது மணியாருடைய ஐயனார் சேலக்காரி அம்மன் சார்பாக புறவியெடுப்பு விழாவிற்கு நடத்தப்படும் இந்த நாடகத்திற்கு எங்களுக்கு பப்புனாக வேடம் தாங்கி நடித்து கொண்டிருக்கும் சோழங்குருணி முத்துராசா அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக அந்த சால்வை அணித்து கருவிக்கிறார். 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா, இவர் எங்க ஊரு. இந்நாடகத்தை பெரிய பொருட்செலவில் சிறந்த நடிகர்களை கொண்டு நடித்துக் கொண்டு இருக்கும் இந்த நடிகர்களுடைய ஆடல் பாடலை எடுக்க வந்திருக்கோம் யூடியூப் நண்பர். ஆடல் பாடல நம்ம குருவி எந்தல் மாற கண்டெடுத்த நம்ம நடிப்பு துடிப்பு எல்லாம் ஒண்ணுதான். உடுப்பு பேசுறீங்க சும்மா, நீ சும்மா நோத்தாரம் பண்ணி பேசுறீங்க. அவர்களுக்கு எங்க எங்க ஊருனா ஒரு அன்பு பாசமாக இந்த ரேடியோ ஆபரேட்டர் எங்க ஊருக்கு வந்து எங்களை சிறப்பித்து தரக்கூடிய அவரு நம்ம ஊருக்கு போய் எங்களுக்குன்னு வாச்சவர், எங்களுக்காக வரக்கூடியவர். என்ன வேலை இருந்தாலும் எங்களுக்கு எங்க பங்காளியர் சார்பாக திருநாவுக்கரசு துண்டை அணிவித்து கௌரவ இங்க உட்கார்ந்த இடத்துல யாராருக்கு என்னென்ன பாட்டு போடணுமோ, யாராருக்கு எது எது தேவையோ எல்லாத்தையும் அன்பு அண்ணா இருக்கு. நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னிலை கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை சிறப்பு தெரியப்படுத்தி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சு வாத்தியாரா, இதுல ஹோமாரி வந்தாச்சு. தப்புன்னு வந்து மைக்கில வாய வச்சுட்டா நீங்க எல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். நீங்க அடிக்கிறது துறக்கணும். இப்படி எல்லாம் அடிக்கிறாங்க. அருமையான முறையில் சிறப்பான பக்க வாத்திய கலைஞர்கள். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற நாடகம் அழகான முருகப்பெருமானுக்கு உகந்த நாடகம். என்ன நாடகம்? என்ன சத்தியம் தெரியல பவளக்கொடியா? கிடையவே கிடையாது. குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. முருகப்பெருமான் வள்ளிய எப்படி காதலிச்சாருன்றது இந்த கதையோட விளக்கமே. இத பாத்துட்டு போய் ஆமா நீங்களும் காதலிங்க அப்படி யாரும் பண்ணிடாதீங்க. காதல் நல்ல காதலும் இருக்கு, கெட்ட காதலும் இருக்கு. நல்ல காதலும் கள்ள காதலும் இருக்கு. காதல் என்றாலே அன்பு என்றுதான் அர்த்தம். சில காவாலி பிள்ளைகள் காதலிச்ச பிள்ளைய சென்னைக்கு விட்டுட்டு ஓடின காரணத்தினால காதலுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டாங்க. அப்படி தண்டராஜ் மாணிக்க. ஆமா, நீங்க வேற வாழ்க்கைன்றா சில அடிகள் விளத்தாங்க செய்யும். இந்த உலகத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் மட்டும்தான். அங்க வர மதனு
பெண்களை பாருவேன் புள்ள புதுச்சேலை கெட்டி நகை போட்டு எப்படி சிரிச்ச முகத்தோட ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. அங்கிட்டு ஒரு நாடகம் நடத்துறாங்களா? திருவிழாவோட அப்படித்தான் இருக்கும். பெண்கள் எல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்காங்கல்ல, பக்கத்துல அவங்க புருஷனை புள்ள பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. காசு போச்சுல்ல, திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியமானத்தை நீங்க வலிக்கும். வேற அந்த ஆத்தாலாம் ஏத்தா இங்கிட்டு திரும்புதா பப்புனுக்கார மசாலா கட்டைய பாரு, விடிய விடிய நாடகம் பார்த்தா தலைக்கு 500 ரூபா தருவேன். என்ன சொல்றீங்க? அப்படி காசு பத்தலையா பெட்டியை மிருந்தங்கத்தி விற்போம். உங்க சாமான் தாங்க ரேட்டு கூட வரும். ஏன் தெரியுங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்க. எங்க நான் பேருக்கு தான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் நல்ல நாடகம், அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த நாடகத்தோட பேர் என்னப்பு? தாத்தா அந்த நாடகத்தோட பேர் என்னத்தா? ஒரு விக்கி சொல்லல. சொல்லுடா சொல்லுடா. அப்படி சொல்ற ராசா ஆம்பளை பையனால தெளிவா இருக்க பாத்தீங்களா? வள்ளி திருமண நாடகம். ஆனா இன்னைக்கு அது நல்ல நாடகத்துக்கு வந்து வாத்தியார முந்தானத்தெல்லாம் போனது எதுக்குத்தான் போனேன்னு தெரியல. நாடகத்து பேர் என்ன? அந்த நாடகத்தெல்லாம் சொல்ல மாட்டேன் வாயிலேயே. எவ்வளவு பிரச்சனை சமாளிக்கிறது மாப்பிள்ள. இன்னைக்காவது அழகான வள்ளி திருமண நாடகம். ஆனா முந்தானத்து போனது இந்த 7 கரகத்தை வச்சு அழைப்பாங்கல்ல, சாமி அடமையாது. உங்களுக்கு சாமி நாடகம், பாக்குறவங்க தான் சாமி நாடகம். பப்புனுக்காரனை பொறுத்தளவு சாமி நாடகம் கிடையாது, எனக்கு வேண வந்த நாடகம். ஆமா, பப்பு டான்ஸ் முடிஞ்சதோட சாமி அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடிய காலைகளை சாட்டிய கொண்டு குண்டிலே வெளுப்பாக்கி எங்களுக்கு நொங்க எடுத்துருவா மனுஷன். ஆனா அத்த நடந்து தப்பிச்சு வந்துடுறவ என்ன காரணம்? நம்மளாம் சந்தோஷமா இருக்கிற மகிமை மகிமை நினைக்காதீங்க, பப்புனுக்கார திறமைன்னு சொல்லுங்க. நான்லாம் குலவை ஓட்டா சாமி இறங்காத பெண்களுக்கு சாமி இறங்க மாப்பிள்ள சூப்பரா போகுது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல ஓடுறேன் 10 பொம்பளைக்கு சாமி வந்துருச்சு. 10 பொம்பளைக்கு சாமி வச்சு ஊரு பூசாரி விபூதியை வைக்கிறாரு. 5 9 உட்காந்துருச்சு. மிச்சம் 5 9 உட்காராம ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப துடியான தெய்வமா இருக்கு. வாயில சூளத்தெல்லாம் பொறுத்து வைக்கிறாரு. முழுங்கி போட்டு மறுபடியும் ஆடுதுங்க. கடைசியிலே தெரியுது உட்கார்ந்து 5 சாமி வந்து ஆடி இருக்கு. உட்காராம ஆடின 5 சாமி வந்து ஆடல. லூசு முண்டிய கறி சோறு திண்டு போட்டு செமிக்காம ஆடி கிடக்குறீங்க. வத்து 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 வத்துண்டு. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். கல்யாணம் பொய் சொல்ல கூடாது. உண்மைக்குமே என் மொசனை கட்டிக்கு 2 புள்ள இருக்கு. ஆமா, ஆனா பொண்டாட்டிய கூட ஒரு வகையில சமாளிச்சிடலாம், பிள்ளைகளை சமாளிக்கிறது பெரிய தொல்லையா இருக்கு. சின்ன பிள்ளைதானே என் மையெல்லாம் கொல்லப்பட்ட வேலை பார்த்து போட்டா முந்தாரு திண்டுக்கல்ல போட்டு நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்கு தான் ஊர் போய் வீட்டுக்கா போவாங்க. என்ன பிரச்சனை? இந்த கொத்தனாருங்கெல்லாம் வச்சு வேலை பார்ப்பாங்கல்ல, ட்ரம் குழுக்கள் தண்ணி ட்ரம். இந்த ட்ரம் என் பொண்டாட்டி வீட்டுல வாங்கி வச்சிருக்கா. தண்ணி இன்னி வராம போயிட்டா எடுத்து நெப்பிக்கிறோம், துணி துவைக்க ஆயிக்கிறோம் 10 குடம் பிடிக்க வாங்கி வச்சிருக்கா வாத்தியார. என்ன ஒரு குடும்பம் வீட்டுக்கு போறேன் பேக்கோட கதவை திறந்து என் மயன் நடு கால்ல இந்த ட்ரம்ம போட்டு இங்க இருந்து ஊட்டிக்கிட்டே போறியா, விளையாட்டு பிள்ளை இல்ல. நானும் எனக்குன்னா கடுப்பு. 7 வயசு தாங்க ஆகுது என் மயனுக்கு. அவன் என்னப்பா அப்படின்னா, ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? நடு வீட்டுக்குள்ள போய் ட்ரம்ம உருட்டி விளையாடுறிய, சப்புன்னு அடிச்சு போய் வீட்டுக்கு ஆகாத லூசு போலன்னு சொன்னேன். அவன் அப்பதான் என்ன நாக்க புழுகிறாப்ப காட்டியா. ஏப்பா நீ என்ன லூசாப்பா? நீயும் அப்பா அப்ப நாடத்துக்கு போயிடுற, அம்மாவும் ஆகுனா கடைக்கு போறன்னு போயிருது. எனக்கு 2 பிள்ளை இல்ல, என் மகளுக்கு வயசு 3 வயசு தான் ஆகுது. அப்பத்தே மயன் என்ன சொல்றியா, நீ நாடத்துக்கு போயிடுற, அம்மாவும் தண்ணிக்கு போயிருது. பாப்பா பச்சை மண்ணுப்பா, எவ்வளவு நேரம் யாரையுமே காணாமண்டு மூச்சு போக அழுதுச்சு தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண, நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்ட பாப்பாக்கு ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுறேன்னு சொன்னியா. எனக்குன்னா சந்தோஷம், நான் பெத்த புள்ள கூட பிறந்த தங்கச்சி அழுகுதுன்னு ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுருக்கானே அப்படின்னு சந்தோஷத்துல மிதக்குறேன். அப்பதான் என் மைண்ட கேட்டேன், ஏப்பா தம்பி பாப்பா அழுகுதுன்னு நீ ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டுல சரித்த, பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா பண்றேன், பாப்பா ட்ரம்முக்குள்ளதாப்பா கிடக்குன்றியா. அந்த பிள்ளைய உள்ள ஓட்டே ஊட்டிருக்கான். அந்த பிள்ளைய உள்ள பாக்குறேன், வாயில முறை அடிச்சு கிடக்குது. என்ன பண்ண வாத்தியாரு, நான் வர்ற சித்திரவதை. ஆனா முந்தானத்துல தூக்கு போட்டு தொங்கிறான்னு ஓடிட்டேன். சும்மா இல்ல, யூடியூப்கார பாண்டி பாண்டி உன் காலில் கூட விழுகுறேன். எந்த சீனை வேணாலும் எடுத்து போடு, இந்த டான்ஸுக்கார பிள்ளைய அமுக்குற சீனை மட்டும் எடுத்து போட்டுறாத. ஏன் தெரியுமா? ஆஃப் பண்ணி போட்டுரும்.
இல்ல வாத்தியார், போன வாரம் இப்படித்தான் ஒரு புது டான்ஸ் வந்திருக்குன்னு ஓவரா அமைக்கி விட்டேன். எதையோ புடிச்சு அமைக்கிட்டு இதை யூடியூப்ல போட்டு விட்டு என் மாமியாக்காரி கண்டாலி முட்டை பாத்துட்டு இருக்கேன். அது பாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்க கூடாது, என் பொண்டாட்டி செல்லுக்கு பார்வர்டு பண்ணி விட. இவ பாத்துக்கிட்டு என் பொண்டாட்டி வீட்டுல தூக்கிக்கிட்டு நிக்கிறான். விளக்க மாட்டேன் தூமையை பிடிக்க இன்னும் நமக்கு வலிக்குது, ஊருக்கு மட்டும் அமுக்குறியானா? நான் போனதுன்னு அப்படியே பவ்யமா நடிச்சேன். அம்மா அது தொழிலுமா அப்படித்தாமா நிறுத்துறா விளக்க மாதிரி பிச்சு வாங்க சப்பு சப்புன்னு அடிச்சா. வாயிலேவா ஏமா சிரிக்கிற? ரோசா பட்டு பொண்டாட்டி கிட்ட விளக்க மாத்தாடி வாங்கினதுக்கு இந்த உசுர் நமக்கு தேவையா? ஓடினேன் ஓடினேன் எங்க ஊர் முக்கு ரோட்டுக்கு ஓடினேன். விளங்காதவளை பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினபடி இந்த உசுரை வச்சுக்கிட்ட கூடாதுன்னு தூக்குல தொங்கிடலாம்னு பெரிய கொச்சக்கவரை எடுத்துக்கிட்டு ஓடினேன். மாப்பிள்ள ஓடினேன். எங்க ஊர் முக்குல புளிய மரம் இருக்குடா, அத ஒரு முனையில கழுத்தை போட்டு நல்லா இருக்கிட்டு இன்னொரு முனைய கழுத்துல ஓட்ட இருக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு தூக்கல தொங்குலான்னு வரப்போ ஒரு யோசனை வந்துருச்சு. மாப்பிள்ள நான் நாடக உலகத்துக்கு வந்தப்ப இப்படித்தாண்டா பேசணும், இப்படித்தாண்டா நடிக்கணும்னு என் உசுறு குசுரா அம்புட்டின்னு சொல்லி கொடுத்த இங்க வாசிக்கிற மதன். இப்படித்தாண்டா பேசுறா, சிரிப்பாங்க வைப்பாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். சாவ போறது சாவ போறோம். இவன் ஒரு வாட்டி பார்த்துட்டு சாவ முண்டு செல்போன் ஆன் பண்ணி இவன் போட்டாவத்தே வாத்தியார பார்த்தேன். மாப்பிள்ள சாகுற இடத்தை விட்டுட்டேன். மாப்பிள்ள பாசமா நம்மளோட உதுத்த முண்டையெல்லாம் உயிரோடு இருக்கா, நம்மள என்ன வயிற்றுக்கு சாக? இவனை கொல்லாம நம்ம போகவே கூடாது. ஆனா ஒரு விஷயம் தானே, வாழ்க்கையில ரோசப்பட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாதுடா. மழை பெய்யுற மாதிரி இருக்க, நம்ம ஏதாவது பிரச்சனை பார்ப்போமா? நீங்க செருப்ப கட்டி கூட அடிக்க, நான் காசு வாங்காம போகவே மாட்டேன். ஏன்னா விடிய காலம் லோனு காசு வேற கட்டணும். நான் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேனுமோ அவன் வீட்டு வாசல்ல நிக்கிறேன். ஆமா மாமா ஆமா, என் பொண்டாட்டிய நான் கூட அப்படி கேட்டது இல்லைங்க. அவன் நோத்தாண்டமெல்லாம் கேட்கிறேன். இந்த காசை வாங்கிட்டு போற சித்திரவதை என்ன கொடுமை, என்ன கொடுமை. தயவு செய்து லோனு வாங்காதீங்க. லோனு வாங்கினாலும் சித்திரவதை பட்டுக்கிட்டு கிடக்காதீங்க, உடனே கெட்டிடணும். ஆமா என்ன பண்ணுது இதுல வேற இந்த மகளிர் குழு தலைவி ரொம்ப சிரமப்படுறாங்கப்பா. அத்தடி இதுல எனக்கு இன்னொரு கடுப்பு வாத்தாரு. ஊர்ல திருவிழா வந்துட்டா அந்த ஒரே மாதிரி குறிப்பு செயல் எடுத்து கட்டுறாங்கல்ல, எனக்கு அவங்கள கண்டாலே பொசு பொசுண்டே வரும். அவங்க காசு கட்டுறாங்க, அதை நான் தப்பு சொல்லல. ஏன் இந்த ஒரே மாதிரி குறிப்பு சேலை கட்டுற பொம்பளைய ஒரே மாதிரி சட்ட துணி புருஷனுக்கு எடுத்து கொடுத்தா என்ன பட்டுக்கிறது? ஆம்பளை பட்டு ரிச்சா போயிலானா? ஆம்பளை எங்க பார்த்தாலும் கேவலப்படுத்துறாங்க. மாப்பிள்ள நீ டெய்லி குளிப்பியா? என்ன ஓட்டு குளிப்ப? சோப்பு ஓட்டு குளிப்ப, சாம்பு குளிப்ப? இதே வாத்தியார நான் கேட்கிறேன், எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் சாம்பு விளம்பரத்திலையும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே காட்டுறாங்கல்ல, ஏதாவது ஒரு சோப்பு விளம்பரத்துல ஆம்பளை குளிக்கிற மாதிரி காட்டிக்காங்களா? உப்பு சோப்புல கூட நம்மள காட்ட மாட்டாங்க, புள்ள பொம்பளை குளிக்கிற மாதிரியே. இதுல இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்துல ஒரு பொம்பளை ஸ்கூட்டில மகளை கட்டிட்டு சொல்ல பாத்தீங்களா, ஓடு 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 நிக்காம ஓடு ஓடு, அந்த முண்டை எவனையும் கூட்டி ஓடி போயிட்டான். ஓடத்தான் செய்வான். ஓடு ஓடு என்ன மாதிரி சொல்ற? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை சமாளிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு நான் சமாளிச்சிருவேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு டான்ஸ் இல்ல, 1க்கு 2 டான்ஸ். அம்மா இல்ல எனக்கு ஆப்பரை பாருங்க, ஒரு டான்ஸ் எனக்கு 2 டான்ஸ். ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். ஆனா இலவசம் என்ன பிரச்சனை? தொட்டா தானே பிரச்சனை. நான் எப்பேற்பட்டாலும் தெரியும் இல்ல, விடமாட்டேன். 80 கிளவியா இருந்தாலும் ஊட்டிக்கிட்டே கூட கிடப்பேன். தெரியும் தெரியும். அதனால நான் முதல்ல வந்து ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டு நான் பணியை சார்ந்துகிட்டே இருக்கோம். ஆகையினால எப்படி பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, வந்து
எல்லாரும் ஒன்னாடுங்க அந்த தண்ணியத்தான் போட்டு திட்டி இங்க வந்து நாடகத்தை படுத்தாதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேருக்கு தானுங்க. நாங்க வந்த உட்காருங்க, நீங்க வந்த உட்காருங்க. அப்படி இந்த பாட்டுல வரிய கவனிச்சாதானே, தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு நாடகத்தை கெடுக்காதீங்க. 1 லட்சம் 2 லட்சம்னு போட்டு நாடகத்தை நடத்தினாலும் ஒரு சில ஊர்ல 150 ரூபாய் கோட்டை போட்டு அள்ளி வச்சு மூடிட்டு போயிருவேன், எடுத்துறது. ஆனா இங்க புல்லாம் அதற்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம ஊர் நல்ல ஊரு, அப்படித்தான் நம்பணும். ஏன்னா குடிக்கிறது தப்பு கிடையாது. அவ கை காசு குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். குடிக்கிறத திருத்துறதுக்கு நான் ஒண்ணு அர்த்தம் கிடையாது. நான் பெரிய முல்ல மாதிரி முண்டை, எனக்கு தான் தெரியும். நானும் ஒரு காலத்துல குடிச்ச வாத்தியார, இப்ப திருந்துட்டேன். சத்தியமா திருந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு அடியோட திருந்துட்டியா? அப்படி இல்லங்க, குடிக்கிறது என்ன ஒரு நல்ல விதமா. நிறைய பேருக்கு குடிக்கிற ஆளுக்கு குழந்தை இருக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இல்ல, அம்புட்டு குடிக்கிற சரக்கிலே கலந்து விட்டாங்க. குடிக்கிற ஆளுக்கு யாருக்கும் பிள்ளை இருக்க மாட்டேங்குது. நிறைய ஊர்ல ஒயிற்சப்ப பாருங்களேன், சுடாட்டு ஓரமாக கட்டி வைக்கிறாங்க. எதுக்கு சுடாட்டு வைக்கிறீங்க? எதுக்கு? அப்படி கிடையாதுங்க. குடிக்க அவனே குடியை தோண்டி உள்ள ஒட்ட அமுக்க யாருக்கு தெரிய போறது? தெரியவே தெரியாது. குடிக்கிறது நல்லது கிடையாது. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட வராத சரக்கு வாங்கி குடிங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. என்ன சரக்கு? எல்லா சரக்குமே வாட வெளியே வரும். 1848 ஓல்டு மங்கு, பக்காடி லெமனு, எக்ஸோ, கிங்பிஷர், அப்புறம் செட்டு, ரம்மு, அப்புறம் என்ன டைமண்ட் ரப்பா, அந்த பிங்கு ஓட்கா, வீரு, எல்லா வசனும் வாட வெளியே வரும். வாடையே வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு. ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். செத்துட்டா சொல்லி போய் யாரு கேட்க போறா? ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் எல்லாம் நல்லா நாடகம் பாக்குறீங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனேயே என்னமோ விதி ஓச்சு யாரும் போயிடாம விடிய விடிய நாடகத்தை பாத்தீங்கன்னா உங்க அனைவருக்குமே ஒரு பரிசு இருக்கு. உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வரவும். விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கு நாங்க கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம். அப்ப திருச்செந்தூருக்கு தெக்க வாங்கிக்கோங்க. ஏன் தண்ணினால பயப்படுறீங்க? தண்ணிக்கு போய் பயப்படலாமா? சில பேருக்கு தண்ணி வெட்டியா போகுதுன்னு பிரச்சனை, சில பேருக்கு தண்ணியை காணாமனு பிரச்சனை, சில பேருக்கு கிணத்தவே காணாமனு பிரச்சனை, சில பேருக்கு தண்ணி இருக்கானே பிரச்சனை. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனை எல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். இருங்க, வாய்ப்பாட ஒப்பிச்சு கொடுத்துருறேன். அல்லாமல் விருதுநகர் மாவட்டம், திருச்சி வட்டம், நமது எம் புதுக்குளம் குரூப்ஸ் மற்றும் நமது கட்டாளகுளம் கிராமத்தில் நமது காட்டூர்மை கரையில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மணியாருடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் நமது கோவில் மாவட்டத்தில் சிங்கார வன்மலை முன்னணி கலையரங்கில் முக்குளம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் எம் புதுக்குளம் குரூப் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். நேற்று என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? வைகாசி விசாகம். நிறைய பேருக்கு இந்த வைகாசி விசாகம்னா என்னன்னு தெரியாது. நேற்று தான் முடிஞ்சிச்சு வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னா என்ன கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து பிறந்த நாள். நேற்று தான் முருகனுக்கு ஹாப்பி பர்த்டே. நேற்று வைகாசி விசாகம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அருமையான முறையில் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் என்ன கடவுள்? என்ன கடவுள்? தமிழ் கடவுள். தமிழ் நல்லதா கிடையாதுல. தமிழை பத்தி பேசினா ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்துகிட்டு எல்லா பேரும் தமிழ்ல பேசுவோம் என்பதை ஊர்ஜிதப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, நீ எல்லாம் மலையாளத்துல பேசுறாங்க. இன்னைக்கு வந்திருக்க பாப்பா சூப்பரா தமிழ் பேசும். அருமையான முறையில் தமிழுக்கென்று பிறந்த மகன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானாக அவதரிக்க காத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாணவரை கண்டெடுத்து டிஎஸ் இன்னும் மோப்ளே ராஜா முகமது அவர்கள் அருமையாக வேலன் வேடன் மிருத்தன் ஒருத்தர் காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் குயிலின்னு மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நவரச நாயகி, நவரச தென்றல்
மதுரை மாவட்ட கண்டெடுத்து மீனாட்சி BA அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முன்னாடி ஸ்ரீ வள்ளிநாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனை சபதமேற்று வருவதில்லை. மதுரை வைகை தென்றல் கருவனூர் மதுரை கண்டெடுத்து SVP கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் கலகப்பொருளாக தோன்றுவார். மற்றொரு நாடகத்தில் சிறப்பாக நீங்கள் என்னதான் ஆடிக்கொண்டிருந்தாலும் என்னதான் பாடிக்கொண்டிருந்தாலும் தகுந்தாற் போல இசையமைத்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தென்சியந்தல் மாவட்டம் கண்டெடுத்து ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின்வார். ரெண்டு கட்ட விரலில் கட்டு கட்டி நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மா நீ போற உன் தேர நான் தூக்கி போறேன். கட்ட விரலில் கட்டு கட்டி நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மா நீ போற உன் தேர நான் தூக்கி போறேன். அம்மாவுக்கு மட்டும் இல்லை பொன்னூருக்கும் எங்களுக்கு ஏறும் இல்லை. அம்மா போட்டாங்க பட்டு உடம்பதான உண்மையிலதான் போறேன் அம்மா நீ போறேன் உன் தேர நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்ட விரலில் கட்டு கட்டி நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மா நீ போற போகும் போது என்ன கொண்டு போற போற அம்மா நீ போற போகும் போது என்ன கொண்டு போற. தாய்க்கு ஒரு உன்னதமான ஒரு பாடல். நன்றி நன்றி வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாயை பற்றி நல்லா பாடிருக்கீங்க வாத்தியாரே. நானும் எத்தனையோ சினிமா பாடலை கேட்டிருக்கேன். சரி. எத்தனையோ பேர் தாய் பாடலை பாடி கேட்டிருக்கேன். இந்த பாட்டு புதுமையா படிச்சு யாரும் புரியாது அவ்வளவா. நிறைய பேர் புரியாது. ஆனா தாயோட பாட்டுல மட்டும் எல்லாருக்கும் புரியுது இல்ல. நான் கேக்குறேன், இப்ப ஒரு மனுஷன் பிறக்கணும்னா யாராரு காரணம்? அப்பா அம்மா. அப்பா தான் மெயின் காரணம். என்ன பொறுத்தவரை அப்பாவும் காரணம் அம்மாவும் காரணம். எல்லா பாடகர்களுமே தாயை பற்றியே பாடுறீங்களே. என் அப்பா என்ன மயிலுடுங்க போயிருந்தாரு? இந்த வசத்தை கூட வர்றதே இல்லை. என் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? இருக்காரு இருக்காரு. ஏன் அப்பா பத்தி யாருமே பேச மாட்டீங்க? அம்மா ஒரு பாட்டு பாடால அப்ப அப்ப என்ன தெருவாது இல்லையா? அப்பா ஒரு பாட்டு பாடுங்க. கோவப்படாதீங்க. சும்மா ஆம்பளை யாருமே மதிக்கிறது கிடையாது. நீங்க ஆம்பளையா? போட புத்த அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடோரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓவாசம், ஓ வேர்வ துளித பணம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, சொல்லுவத்தை ஏதுமில்லவோ சொல்ல விட ஏதுமில்லை, கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கு கூட கடவுளுக்கும் நிகரில்லை. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமாகாதோ, அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாதம், ஓடோரத்தோ நாடி நரம்
இன்னதில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னவில்லை சொத்து தொகை வந்ததில்லை ஒரு சொந்த அள்ளி தந்ததில்லை எத்தனைய துன்பத்திலே நீ யாரையுமே நொந்ததில்லை உழைச்சு உழைச்சு நீ போராட எழுவே படிக்க நீ நேர்வே வழி போதும் தேராட நினைச்சி அல்லுபகல்லு துயர கடலே நீராடி என்ன ஆலமரமாளாக்கு நான் போராடி அல்லுபகல்லு துயர கடலே நீராடி என்ன ஆலமரமாளாக்கு நான் போராடி அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடோரத்தம் நாடி நரம்பலாம் ஓவாசம் வேர்வ துளிதப்ப நாம் படிக்கும் ஏதிகாசம் வேர்வ துளிதப்ப நாம் படிக்கும் ஏதிகாசம் வேர்வ துளிதப்ப நாம் படிக்கும் அப்பா காண்டி பாடல் பாடி அன்பா பக்கு நெஞ்சாருந்த நன்றி. அந்த மாதிரி இருக்கணும்ல, கற்பூர புத்தி அப்படி இருக்கணும். சிறப்பான முறையில் அதை கிடையாது. நமக்கு முதல் தேவை தாய் தகப்பன் எல்லாருக்கும் உண்மைதாங்க. ஆனா யாரு தாய் தகப்பனை மதிக்கிறா சொல்லுங்க? யாரு மதிக்கிறா? கல்யாணம் முடிக்க துட்டிக்கும் ஆத்தா ஆத்தான்னு எடுக்கிறேன். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வந்துட்டு ஆத்தா போடி வாத்தான்னு போயிருக்கேன். இதெல்லாம் காலத்து சூழ்ச்சி. வெறுக்க கூடாது. பொண்டாட்டி பேச்சாக்க ஓயாம கேட்க கூடாது. பொண்டாச்சி பேச்ச கேட்ட என்ன விரட்டி விட்டாங்க. பொண்டாட்டி இருக்குல்ல, பெத்து வளர்த்து என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆமா, சிறு குழந்தையா இருக்கும்போது கூட போயிட்டு ஒரு கோழி வந்துடும், மாடு வந்துடும், ஆடு வந்துடும், எவ்வளவு ஆத்திர போட்டு ஒரு வேதனை நம்ம வளர்க்குறோம். அப்ப எப்படி நம்ம வளர்த்துருப்பாங்க, நம்ம புரிஞ்சு பாக்கணும். அது உண்மைதான், அது உண்மைதான். உன்ன மாதிரி இப்ப தடுப்பான வளர்ந்துட்டு ஆத்தால போய் எத்தியா யாரு நீ போறா நாசம் வந்து போறவனே. நாடத்திற்கு அருமையாக மிருதங்க முசு கொண்டிருக்கும் மிருதங்க அன்பு சக்கரவர்த்தி அன்பு பாசம் மீது மாமா நமது பார்த்திபனவர் அறியாமல் இருக்கும் கலிக்குடி மாற எடுத்த அன்பமையும் சிங்கதரை அவர்கள் உங்கள் மேல் இவர்கள் மடியில் மிருதகம் டொப்பினன் டோலர். முறையில் இந்த நாடத்திற்கு இங்கு மிருதங்க முசு கொண்ட அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்ற நாடத்துக்கு அருமையான சிறப்பாக ஆழ்ந்து முசு கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் வருகாமல் இருக்கும் குலசேகர் நல்லூர் மாநகரம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
அன்பு மாப்பிள்ளைக்கு நன்றி. மற்றும் நேரத்திற்கு சிறப்பாக இங்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் நமது முக்குடி மாநகண்டத்தை முத்துராஜ் அவர்கள் உங்களுக்கு தாளம் ஒழுக்கமா ஊற்றி ஒழுக்கமா ஓடிடணும். நாடகத்திற்கு அருமையாக இங்கு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த விழா கொள்ளருக்கும் ஒன்று சார்ந்த கிராமத்தார்களுக்கும் நெஞ்சாத நன்றியை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள நமது எஸ் மறைக்குளம் மாநகரம் கண்டெடுத்த உரிமையாளர் முருகன் அவர்கள் அமைப்பில் இனியா ஆடியோஸ் அருமையான முறையில் இனியா மைச்சே உரிமையாளர் அன்பண்ணா முருகன் அவருக்கும் சிறப்பு தெரியப்படுத்திக் கொண்டு மற்றொரு நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை இப்படிக்கு ஸ்ரீ மலையுடைய ஐயனார் மற்றும் கோவில் பங்காளிகள் கட்டாளங்களும் வந்து நெஞ்சை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளமாக திகழக்கூடிய சிறந்த நாடக அமைப்பாளர் அன்பு வாத்தியார் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு நமது அரசு குல மாணவர் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் மிருதங்கிட்ஸ் அவர்களும் சிறப்பான முறையில் நமது குறைவுக்குழும் மூக்கையா ராஜ நடிகர் அன்பாப்பா இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அருமையாக அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிட தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது குருவியந்தல் மாணவர் கண்டெடுத்த பாண்டி தமிழர் கலாச்சாரம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை சிறப்பாக தெரியப்படுத்திக் கொண்டு நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன தாரகை நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மொட்டு மதுரை மாநகரம் கண்டெடுத்த சிறப்பான முறையில் ஐஸ்வர்யா மற்றும் அபிநயா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி செங்கரும்புதா இனிக்கு மடி செவ்விதனிலே கலக்க மடி செங்கரும்புதா இனிக்கு மடி செவ்விதனிலே கலக்க மடி என்னோட மனசு மேலதா உன்னோட மனசு என் மேலதா செங்கரும்புதா இனிக்கு மடி செவ்விதனிலே கலக்க மடி எந்திரிச்சு நிக்கிறது எவ்வாறு செங்கரும்புதா இனிக்கு மணி செவ்விதனிலே கலக்க மணி. அருமையான பாடல் வாத்தியாரு அப்படி இருக்கணும்ல பாட்டு சிறப்பான முறையில இந்த மாதிரி பாடல்லாம் பாட முடியும் ஏன்னா தெம்மாங்க பாடல் சிறப்பான முறையில் அதே போல இந்த ஞானமான வாய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் 2 பாப்பாக்கும் பாட்டெல்லாம் பாடிட்டீங்க. அடுத்து நான் போயிட்டு அந்த 2 பாப்பாவையும் வேகமா வெளியே தள்ளி விடணும். தள்ளி விட்டா மூக்கமா ஒரு பேருமா வெளியே விடணும். ஆயால் ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் முகரைய பாக்குறதுக்கு எல்லா பேருக்கும் எரிச்ச மசுரா இருக்கும்னு தெரியும். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லுங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம இருப்பேன். எப்படி இதெல்லாம் கணிச்சிருங்க. எப்படி பப்புனுக்காரன் நிக்கிறதுக்கு டைம் நெருங்கிருச்சுன்னா அதெல்லாம் சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. எப்படி சிக்னல் எப்படி வரும்? அந்த பேசிக்கு இருக்கிறப்ப சின்ன பிள்ளைலாம் தரைய நோண்ட ஆரம்பிச்சிட்டானே உள்ள போக சொல்றாங்கன்னு அர்த்தம். இவங்க எல்லாம் அப்ப அதை உடிச்சு படுத்துட்டான். சேப்ல வந்தோடனே படுத்துட்டான். பாப்கார்ன் சாப்பிட்டு பாய்க்கத்துல படுத்துட்டான். அதனால
எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு பாப்பாக்களை வேகமாக வெளியே விடுகிறேன். உங்கள் முன்னால் மௌனாக எடுத்துக் கொண்டிருப்போன் நமது மதுரை ஏற்பட்ட அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய சோழன் என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் பிறந்த ஊருக்கு கண்டிப்பா புகழ சேரணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நான் உண்மைக்குமே நாடத்துக்கு வர முடியாத சூழ்நிலை பார்த்தாரு. ஏன் தெரியுமா? எங்க பெரியப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாரு. என்ன குடும்பம் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை ஓட்டு முன்ன மருந்து குடிச்சிருக்காப்புல. மருந்து குடிச்சு சாகு வரல. மருந்துல கலப்படம் இருந்திருக்கு. முண்டை பொழைச்சுக்கிட்டாப்புல. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து செத்து போயிட்டான். அந்த மருந்து கலப்படம் மருந்து இருக்குது. எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம இங்க இருக்குது. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரே பயமா வேற இருக்குது. ஒரு டான்ஸ சமாளிக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு 2 டான்ஸ் வேற. தளர விட மாட்டேன். மேடையே முக்கா மக்க இருந்தா தெரித்த கொட்டைங்க பிச்சுக்கிட்டு ஆளுங்க. வரட்டும் பாத்துக்கிறோமா? பாப்பால வரட்டும் பார்க்கலாம். நம்ம நெஞ்சில உள்ள ஆசையை கொஞ்சம் ஓதலாம். அதனால எப்படி கேட்டீங்கன்னா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து முன்னாடி அக்காமவே வந்து முன்னாடி எப்பொழுதுமே காதல் ஒரு கண்ணாடி அதை ஒழிச்சிடாம பார்க்கிறது பின்னாடி அக்கா சொல்லு நான் வச்ச காரிலே நாங்கள் 2 பேரும் பிச்சுனே அதை எங்கேயும் போய் தாவு தாவு தாவுடா தாவு 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 அக்காமவே வந்து நான் முன்னாடி மார்கழி மாசம் காலங்காத்தால அவனுக்கு காலையில் எழுந்து கோலம் போட்டு கொஞ்சம் பாதல சவுண்டு கட்டு நானும் எழுந்து பார்த்ததில்லை கண்ணல திறந்தா கொஞ்சம் கொண்டறிய கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு ஒட்டை தீட்டு காதல் வந்து தாவு தாவு தாவுடா தாவுடா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமவே வந்து முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத்து உசுமான் ரோட்டிலே லலிதா ஜனரஞ்சு கிளச்சு வாங்கிட்டு பகவான் கடையில கபீஸ் வாங்கிட்டு தமிழ அளவெடுத்து தாக்கத்து கட்டு கேள்வி கேட்டது கதவு போட்ட போட அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல நோயா எய்ச்சு உண்ட கண்ணு கட்டு ஒட்டி பிச்சு காதல் வந்து அக்காமவே வந்து